ஹாய் கியூட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் கேருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் கேருக்கு தேவையான நம்மளுக்கு முடி கொட்டுதல் ப்ராப்ளம், தென் இரிட்டேஷன்ஸ், இந்த இச்சிங் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு ஹேர் ப்ராடக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன ப்ராடக்ட் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னு. இதை இன்றைக்கி பேக்கேஜிங் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், இது இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. பேக்கேஜிங் சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஒரு 6 to 7 டேஸில் நமக்கு டெலிவர் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் இந்த பார்சல் வந்தது. நம்மளுக்கு இதில் 5 ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. இங்கே கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இது நம்ம ஃபுட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம ஹேருக்கு தான். இது ஒரு ப்ராடக்ட். தென் இது நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், ஆம்லா, பெரிய நெல்லிக்காய் நம்மளுக்கு காய வச்சு ட்ரை பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ். இது என்ன பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் பவுடரு. இது இதுவும் ட்ரை பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஹெர்பல் தான், எதுவும் எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டும் கிடையாது. இதில் என்ன இருக்குன்னு தெரியல, பிரித்து பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ரவுண்டாக இருக்குது. இது என்னென்னா சோப் நட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் பூந்தி கொட்டை. இது நல்லா நொர வரும் நம்மளோட ஹேருக்கு வாஷ் பண்ணும்போது. நம்ம எந்த ஒரு கெமிக்கல் ஷாம்பூஸுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இது நம்ம எப்போவுமே இந்த குக் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதெல்லாமே போட்டு நம்ம நல்லா காய்ச்சி அதை ஷாம்புவாக நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும். இது என்னன்னு தெரியல, இதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹைபிஸ்கஸ் பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், இது எப்படி இருக்குன்னு. இது செம்பருத்தியோட ட்ரை பண்ணது. இதெல்லாமே நம்மளுக்கு ஹைபிஸ்கஸ் நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும், ஸ்மூத் கொடுக்கும் நம்ம ஹேருக்கு. இதெல்லாமே தான் நம்ம ஷாம்புவாக மேக் பண்ண போகிறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் இந்த பூந்தி கொட்டை, சோப் நட்ஸ் அப்படிங்கிறது. இதுக்குள்ளார ஒரு கொட்டை இருக்கும். அதை எடுத்துட்டு தான் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணணும். ஏன்னா இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது உள்ளே இருக்கிறது. இதில் வெளியே இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மை கிடைக்கும். அப்போ தான் நல்லா நொர கொடுத்து நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னிங் லுக் கொடுக்கும். இதுக்கெல்லாம் சவுண்டு கேட்கும் பாருங்கள், ஏன்னா அந்த கொட்டையோட சவுண்டு. இது எவ்வளோ கிராம் அப்படின்னா 100 கிராம். எவ்வளோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 சோப் நட்ஸ் இதில் இருக்குது.
அதே மாதிரி செம்பருத்தியுமே வந்து 100 கிராமு. இந்த 5 பேக்ஸுமே மொத்தமாக 500 கிராமுக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு பேக்குமே 100 கிராம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீகக்காய் வந்து நம்ம வந்து நேச்சுரலாக ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். சீகக்காய் ஷாம்பு, சீகக்காய் பவுடர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ அதுலேயுமே நிறையா கெமிக்கல்ஸ் வந்து கலக்குறாங்க அப்படின்னு வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நானே வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்மளே ஒரு ஷாம்பு தயாரிக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணி தான் நான் வந்து இதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ லுக் வைஸும் சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரைடு தான், எல்லாமே ட்ரை பண்ண ஒரு கண்டென்ட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம போட்டு தான் நம்ம ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். இதுவுமே 100 கிராம் தான், இதுவும் 100 கிராம் தான் சீகக்காயும். இப்போ இந்த பார்சல் வந்து பிரிக்கலாம். இது என்ன அப்படின்னா கரிசலாங்கண்ணி. இது வந்து கரிசலாங்கண்ணி இங்கே வந்து நம்மளுக்கு ஹேர் வந்து நல்லா கருமை நிறமாகறதுக்கு வந்து உதவி செய்யும். இதோட ஸ்மெல்லுமே ஓகே தான், நல்லா இருக்குது. ட்ரை பண்ண திங்ஸாக கொடுத்துருக்காங்க. கரிசலாங்கண்ணி வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கும் நல்ல பிளாக்னஸ் ஆகிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒயிட் ஹேர்ஸ் இருக்கவங்களுக்கும் நல்லா பிளாக் ஆகும் கரிசலாங்கண்ணி. தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ராடக்ட் பார்க்குறோன்னா இது வந்து ஆம்லா நெல்லிக்காய் வந்து பார்க்குறோம். இது ட்ரைடு நெல்லிக்காய் தான், நல்லா காய வச்சு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு அலர்ஜி மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தான் அவங்க வந்து உள்ளே போட்டிருப்பாங்க. இன்கேஸ் இதில் வந்து வாட்டர் ஏதாவது பட்டிருக்கு அப்படின்னு ஏதாவது இந்த மாதிரி பேக்கேஜில் வந்திருந்தா நீங்கள் வந்து ரிட்டர்ன் போட்டுக்கோங்க. ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் போட்டு நீங்கள் வேறு ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுதான் நல்லது. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆம்லா. நெல்லிக்காய் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. ஹேர் க்ரோத்துக்குமே சரி, ஹேர் ஸ்ட்ராங்னஸ்க்குமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த 5 ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு மேக்கிங் வீடியோ எப்படி பண்ணணுன்னா, இந்த ஷாம்பு பண்ணுறது ஒரு வாட்டர் வந்து பாத்திரத்தில் எடுத்து இந்த 5 பொருளுமே வந்து நம்ம அதில் வந்து போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு தென் நெக்ஸ்ட் டே வந்து அதை திரும்பவும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா வந்து அது கொதிக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணி விடணும். மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா நொரையாக வந்து வரும் அந்த ஷாம்புவில். ஸோ அதை வந்து நல்லா வந்து நம்ம ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த பாட்டிலில் ஊற்றி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 6 months வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஹேர் க்ரோத் ஆகும். நான் வந்து இதுதான் ட்ரை பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி ஹேர் மாஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஷாம்பு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஹேருக்கு ரொம்ப நேச்சுரலும் கூட, எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களோட ஹேருக்குமே வந்து நல்லது. யார் எந்த கெமிக்கல் வந்து சோப்பில் ஆகட்டும், நம்ம ஷாம்பு ஆகட்டும், நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் தான். ஸோ இதனால் ரொம்ப நிறையா பேருக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால நம்ம எப்போ ஜென்ரேஷன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோமோ அதவே நம்ம கண்டினியூ பண்ணால் நம்மளோட ஹேருக்குமே வந்து ரொம்பவுமே நல்லது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 150 rupeesக்கு நான் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட லிங்க்கும் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே நல்ல ஒரு ப்ராடக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. 5மே நான் வந்து ரொம்பவுமே பிடிச்சிது. இது ஒவ்வொரு பேக்குமே 100 கிராம், டோட்டலி
500 கிராம் 5 பேக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே இந்த 5 பேக்குமே நம்ம வந்து ஹேர் ஷாம்புக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ரிவ்யூஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கும் பண்ணிக்கோங்க. இதோட நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.